பெண்ணாகப்பட்டவள் பிறக்க கூடாது என்று என் தந்தையாகிய பாஞ்சால மன்னன் என் அண்ணனாயிருக்கும்படியான துஷ்டதூமன் என்று சொல்லபடியான துஷ்டதூமனை பிறக்க வைத்தார். அப்படி துஷ்டதூமனை பிறக்க வைத்து அதற்கு பிறகாக தெரியக்கூடிய நெருப்பிலே நான் பிறந்திருந்தாலும் என் உடன் பிறந்தது எது தெரியுமா? வீரவால் சாட்டை பம்பை உடுக்கை புரசி 32 விருதுகளும் செங்கரணி மாலை என்று சொல்லும்படியான கழுத்தில் அணிந்திருக்கும்படியான செங்கரணி மாலையும் செகண்டி என்ற பானமும் சகலமே என்னுடன் பிறந்தது. அப்படி பிறந்தாலும் அக்கனில் பிறந்தேன். அனல் வடிவிலையாக உம குண்டத்தில் வந்து உதித்தேன் இல்லையா? குண்டத்தில் வந்து உதித்து கோபாலனுக்கு கண்ணனுக்கு தங்கையாகி கண்ணனுக்கு தங்கையாகி பெருமையாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்திலே ஓட்டுவடமா வருகிறாயே என்னமா காரணம்? வாரணாவாதம் என்று சொல்லபடியான துரியோதனன் செய்த சூழ்ச்சி வாரணவர் அறியாமல் அருகாமையில் கங்கை கரை ஓரம் அரைக்கனால் மாளிகை கட்டி ஐவர் ராஜாக்கள் தாயோடு அதில் புகழச் செய்து அந்த அரைக்கு மாளிகை தீயிட்டு பாண்டவர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்களம்மா. யாரே பாண்டவர் மாண்டு விட்டாரா? ஐவர் ராஜாக்களா? ஐயோ
மனதிலே எண்ணிய எண்ணமெல்லாம் ஆமா இன்று நாளையிலே பாண்டவர்கள் மாண்டு விட்டார் என்று சொன்னவுடனே நான் எண்ணிய எண்ணமெல்லாம் ஒரு மனதிலே எத்தனை மனிதர் இருந்தாலும் ஒரு மனதிலே ஒரு நிந்தனை இருக்கும் அதை போல என் மனதிலே நான் எண்ணிய எண்ணமெல்லாம் நாளையிலே பார்த்தது உண்டானா அது ஈடேறாமல் போனதோடி தெரியுமா அந்த வாசனையில் என்ன தெரியுமா அந்த வாக்கு தவறினால் சத்தியம் தவறாத சந்திரகுலம் அப்படி சந்திரகுல வம்சத்திலே உதித்து வாக்கு தவறிடாது மதிக்குலம் என்று சொல்லும்படியான சந்திரகுல வம்சத்திலே உதித்த பாண்டு மக்களை ராஜாக்கள் வருவார் என்னை மாலையிடுவார் என்று நான் மனதிலே மலைக்கோட்டை கட்டியிருந்தேன். நாளையிலே அந்த மலைக்கோட்டை ஆகப்பட்டது. இன்று நாளையிலே மண்கோட்டையானதோடி அம்மா செய்த நயவஞ்சகத்தால் பரவாதம் என்று சொல்லும்படியான கங்கையாற்றின் கரையோரத்தில் நெருப்புக்கு உறவான பொருள் எல்லாம் சேர்த்து அரக்கினால் மாளிகை கட்டி ஆண்டவர் ஐவராஜாக்களோடு தாயாகிய குந்தியம்மன் 6 பேர்களும் அந்த நயவஞ்சகம் செய்த துரியோதனன் சொல்லியால் அரக்கு மாளிகைக்கு தீயிட்டு
தீயிட்டு புரோத்திர மந்திரி என்று சொல்லும்படியான புரோத்திர மந்திரியார் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து அந்த அரக்கு மாளிகையிலே பாண்டவர் ராஜாக்கள் தாய் குந்தியோடு மாண்டு விட்டார் என்று எல்லாத்த அருஞ்சவி என்று சொல்லும்படியான அருஞ்சவியிலே நான் கேட்டேனோடி அம்மா அரக்கு மாளிகையிலே பாண்டவர் மாண்டு விட்டார் என்று சொன்னவுடனே என் மனதாகப்பட்டது பண்கோட்டையாகி விட்டது. அப்படி இருந்தாலும் பாண்டவர் ராஜாக்களை நான் எப்படி நம்பியிருந்தேன் தெரியுமா? அவரு எப்படி மாண்டு விட்டார் என் மனதிலே நான் எப்படி எண்ணம் கொண்டேன் தெரியுமா? அம்மா என் மன்னவர் மாண்ட பின்பு என்னை மாலையிடுவார் என்று நான் மனதிலே பாண்டவர் ராஜாக்களை கடல் போல நம்பியிருந்தேனே. அந்த கடலிலே நீர்பற்றி போகும் என்று இந்த திரௌபதி ஆகிய எனக்கு தெரியாமல் போனதோடி அம்மா கேட்டவுடனே மன்னவராகப்பட்டவர்கள் மாண்ட பிறகு மங்கை நான் வாழலாமா? கணவன் மாண்ட பிறகு கன்னியாய் நான் இருக்கிறேன். இந்த கன்னியாகப்பட்டவள் கணவன் மாண்ட பின்பு வாழ்வது இது நீதியோ அம்மா?
பூவையால் நான் வாழ்வது இது நீதி கிடையாது, இது நேர்மை கிடையாது. பாண்டவரே இவர் ராஜாக்களை மலை போல் நம்பியிருந்தேன், அந்த மலையாகப்பட்டது சரிந்து விழும் என்று எனக்கு தெரியாமல் போனதோடி நான் பாண்டவர் வாழ்ந்துவிட்ட செய்தி காதில் கேட்டவுடனே இப்படி அழுந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. ஏன் எதற்காக அழுந்து கொண்டிருக்கிறாய்? யார் வைத்த சபதம் தெரியுமா? எதற்காக நான் அழுகிறேன் என்று தெரியுமாடி அப்பா? என் தந்தை வைத்த சபதம் என் தந்தையாகப்பட்டவர் பாதாள மன்னன் என்று சொல்லும்படியான திரௌபதி மன்னர். பாதாள மன்னன் என் தந்தையார் வைத்த சபதம் பாண்டவர்கள் அழைக்க மாலையில் மாட்டிருந்தால் என் தந்தையார் வைத்த சபதமாகப்பட்டது அது ஈடேறாமல் போய்விடும். அப்படி ஈடேறாமல் போனாலும் இதை கண்டவுடன் என் காதில் கேட்டவுடன் உடனே கோல செவிக்கின்பம் நீல நெருப்பென என் கீர்த்தி எல்லாம் வீணாக போய்விட்டது. அப்படி இருந்தாலும் பாண்டவர் வந்து மாண்டு விட்டார் என்று சொல்லுகிறார். அப்படி பாண்டவர் வந்து என்னை மாலையிடாவிட்டால் என்ன ஆகுவேன் தெரியுமா? பாதத்திருந்த பொன்னாடு புலிகரை அடுத்த இருளப்பட்டி மாநகரம் அங்கிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தாயார் லட்சுமி அம்மையார் நம்முடைய விழாவில் கலந்து காணிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சண்முக பிரியன் அவர்கள் விழாவில் கலந்து காணிக்கை கொடுத்திருக்கிறார். வழிபடும் தெய்வம் இருக்கும்படியான நீலி துணி கவால் என்று சொல்லும்படியான மேடையில் அலங்காரமாக வீட்டிற்குரிய பத்தினி பாஞ்சாலி அம்மன் மேல் திரௌபதி அம்மன் மேல் போற்றியும் வார்த்தையும் காணிக்கை கொடுத்திருக்கிறார். திரௌபதி அம்மன் அருளால சண்முக பிரியனுக்கு எந்த ஒரு குறைபாடு வராமல் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மேல் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். அவர் அழைக்கப்பட்ட காணிக்கை நாடகமேடைக்காகவே இதே மதிப்புக்குரிய தாயார் லட்சுமி அம்மையார் காணிக்கை கொடுத்திருக்கிறார். ஆக்கப்பன் என்கின்ற காவேரி மேல் போட்டியும் காணிக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அதே லட்சுமி அம்மா கொடுக்கக்கூடிய அன்பு காணிக்கை அலுமேலும் அங்காமால் மேல் காணிக்கை கொடுத்திருக்கிறார். அலுமேலும் அங்காமா சேர வேண்டும், சொர்க்கலோன பருவம் அறிய வேண்டும் என்று ஒரு காணிக்கை கொடுக்க மறு காணிக்கை மலைப்போல் ஓங்கி வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். இதே லட்சுமி அம்மா அவர்கள் விழாவிற்கு அந்த காணிக்கை கொடுத்திருக்கிறார். இருந்து இருவனை சென்றிருக்கக்கூடிய பட்சியப்பன் அவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தம் அடைய வேண்டும், மீண்டும் அவருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிள்ளையாக பிறந்து அன்னவருக்கு மனக்குறியெல்லாம் திருக்க வேண்டும் என்று பகவானை வேண்டிக் கொள்கிறோம். இதே நேரத்தில் காளியம்மாள் அம்மையார் விழாவில் கலந்து பொன்னான காணிக்கை கொடுத்திருக்கிறார். பணத்தை கொடுக்க வேண்டும். இப்பேற்பட்ட ராஜ பெருத்த சபையில நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக காணிக்கை கொடுத்திருக்கிறார். பெருமாள் ஐயா அவருடைய ஆத்மா சாந்தமடைய வேண்டும், அவர் சொர்க்கபதி சிவன்பதி முக்தி நிலை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவரால் அளிக்கப்பட்ட 100 அடமலரா அதே ராஜாமால் அம்மையார் ஆதேக்குல சிகாமணியா இருக்கும்படியான ராஜாமால் அம்மையார் விழாவில் கலந்து காணிக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய வழிபடும் தெய்வம் இருக்கும்படியான திரௌபதி அம்மன் சாமியார் நிலை பெற்றோர், குஞ்சியம்மன் சாமியார் நிலை பெற்றோர் நீண்ட காலம் நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வம் கொடுத்து ரசிக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். அவரால் அளிக்கப்பட்ட காணிக்கையும் நாடகம்
வைத்த சபதமாகப்பட்டது. நிறைவேறாவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அக்கனி அன்று நாளையிலே அக்கனி நெருப்பில் பிறந்தவள். அக்கனி தலில் பிறந்து அன்று என் பிதா நியமித்தேன் தக்க வில்லழகனானே. அத்தனை பெருமான் வந்து என்னை மாலையிட்டால் பார்ப்பேன். என்னை மாலையிட விட்டால் நான் எந்த நெருப்பிலே பிறந்தேனோ அந்த அக்கனிலே விழுந்து நான் மாழ்வது மாண்டு மடிவது இது நிச்சயம் நிச்சயம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். இவர் ராஜாக்கள் வருவாரா மாண்டு விட்டார் என்று பார்க்கலாம். நமஸ்கார். வணக்கம் வணக்கம் தான். ஆமா ஆமா. பார்போட்டும் மக்கள் சபை. இச்சபைதனிலே அடியே நான் வருகிற நேரம் என்னுடைய விளக்கம் உனக்கு தெரியுமா? சொல்லுங்கள் சுவாமி. நீ யாரு? எந்த குலத்தை சேர்ந்தவர்? ஆமா, சொன்னால் கவனமாக. பெயரை சொல்லுகிறேன். ஆமா. ஆகட்டுமா? கருத்த மேகத்தை போல பொருத்தமான அந்தணன். ஆமா, நான் ஒரு பிராமணன். பகவானே, ஜோசிபாகர் அந்தணரா? நான் வேதியன். ஆமே. ஆமா, அந்தணர் வேதியன் என்று சொல்கிறாயே, உன்னுடைய பெயரே அதுதானா? மாலை நேரத்திலே மழை மேகம், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் மலைகளின் அருகே செல்லும் போது எப்படி இருக்கும்?
கருநீல நிறமாக்கு சாமி. ஆமா. கருமையாக இருக்கும். அந்த கருத்த மேகத்தை போல பொருத்தமான அந்தணர்கள் நாங்கள்